ஹலோ கைஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நிவின் கேமிங். நம்ம பார்த்தீங்கன்னா இன்றைக்கி விளாட போகிற கேம் பார்த்தீங்கன்னா ஸ்குவிட் கேம் தான். ஸ்குவிட் கேம் பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. ஸ்குவிட் கேம் சீசன் 3 வேறு வரப்போகிறதுனால இந்த கேமில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 7 கேம்ஸ் இன்க்ளூடிங் மிங்கிள் கேம். அதனால் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். பார்த்தீங்கன்னா இது வர்றதுக்கே ரொம்ப நேரம் ஆக போகுது. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வேண்டியது இருக்கும். இந்த கேமில் பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி மொத்தம் 7 கேம் இருக்குது. ஃபஸ்ட்டு கேம் பார்த்திங்கன்னா இந்த ரெட் லைட் க்ரீன் லைட், செகண்டு கேம் வந்துட்டு மிங்கிள் கேம், தேர்டு கேம் வந்துட்டு டெல்கோனா கேண்டி, அப்புறம் ஃபோர்த்து தக் ஆஃப் வாரு, அப்புறம் ஃபிஃப்த்து தான் இந்த மார்பிள்ஸ் கேம், சிக்ஸ்த்து வந்துக்கிட்டு இந்த கிளாஸ் பிரிட்ஜு, செவன்த்து இந்த ஸ்குவிட் கேம். இந்த 4 கேம் இந்த 7 கேம் தான் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். பட் சில பேர் ஆளுங்க கம்மியாக இருந்தால் கேமையும் குறைப்பாங்க. பார்த்திங்கன்னா இப்போ டெலிபோர்ட் ஆகிட்டோம் கேமுக்குள்ளே. என்ன இவ்வளோ நேரம் பிளாங்க்கு இருக்குது, என் மண்டையில் தெரியுறது இங்கே பிரதிபலிப்பு ஆகுறது எப்படி வந்துச்சு. வெயிட்டிங் ஃபார் பிளேயர் நெட்ஒர்க்லாம் சரியாக தானே இருக்குது. கரெக்டாக தான் வருது. இப்படி தான் வரணும் இந்த கேம். பார்த்திங்கன்னா நிறையா டைம் விளாண்டுருக்கேன். பட் இன்றைக்கி தான் முடிக்கணும்னு தோணுது. இங்கே இருக்கிற எல்லா கேமும் ஈஸி தான். பட் மிங்கிள் கேம் மட்டும் கொஞ்சம் கஷ்டம். பார்த்திங்கன்னா நம்மளோட ரோல் சூஸ் பண்ண சொன்னாங்க. கார்ட் ஆகணும்னா ஃப்ரெண்ட் மேன் ஆகணும்னா ரோபக்ஸ் கொடுக்கணும். நம்மக்கிட்ட மொத்த ரோபக்ஸ் இல்லை, அதனால் நம்ம பிளேயராக தான் விளாட போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா முகமது கொள்ளக்காரங்க. என்னாச்சு, அவங்க என்ன பண்ணுறாங்க? லைனாக நிற்க வச்சுட்டாங்கப்பா. யாராவது சுருசு 1 2 3 4 5 தப்பாக எழுதி வச்சுருக்கான் 1 2 3. வெல்கம் டு ரெட் லைட் க்ரீன் லைட், ஐ எம் த ஹோஸ்ட் ஆஃப் த 7 கேம்ஸ் யூஆர் அபவுட் டு ப்ளே. அதாவது இவன் தான் இந்த ஃப்ரண்ட் மேனு. ஏன் எனக்கு இப்போதைக்கு புரியலை, ஏன் ரோபாக்ஸை கொடுத்து இந்த ஃப்ரண்ட் மேன் ஆகுறாங்கன்னு எனக்கு இப்போதைக்கு புரியல. எவ்ரி டைம் அ பிளேயர் கெட்ஸ் எலிமினேட்டட். ஸ்குவிட் கேமோட ரூல்ஸ்லாம் சொல்கிறாங்க, அவ்வளோதான். என்ன முட்டை கட்டுது, ஒவ்வொருத்தர் செத்தாக தானே நல்லா காசு. வரைக்கும் நம்ம ஓடிப்போய் மேக்கர் வே டு த ஃபஸ்ட்டு கேம். ஃபஸ்ட்டு கேம் போகலாம். ரெட் லைட் க்ரீன் லைட் தான் சொல்கிறாங்க. தேம்பார் ஓட்டம். நம்ம தான் ஃபஸ்ட்டு கிளம்பலாம். காடும் நமக்கு முன்னாடி போகுது. நம்ம நடந்து போகணும். 4 கிலோமீட்டர் ஸ்பீடாக போகணும். 9 8 7 6 5 4 3 2 1. லெட்ஸ் கோ பாய்ஸ். நினச்சிட்டு இருக்கேன். ஆன் ரெட் லைட் க்ரீன் லைட் கெட் ஃபேரஸ் யூ கேன் டு. இது அங்கே போக சொல்லுது கைஸ். ரெட் லைட்டில் மூவ் ஆனால் இந்த எலிமினேட் ஆகிடுங்க. என்ன மரக்கட்டெலாம் போட்டு நிற்கிறாங்க. காட்டெலாம் ஃப்ரெண்ட் மேன் நின்று கத்திக்கிட்டு இருக்கானா. சரி பார்த்தீங்கன்னா நம்ம க்ரீன் லைட் ஓடனா தான் நம்மளால இந்த கேமில் கற்றுக்க முடியும். இப்போ நின்றுவான். இன்னும் முடியலையா க்ரீன் லைட்டு. கரெக்டாக நம்ம மூவ் ஆகாமல் கொஞ்சம் மிஸ்ஸு, இல்லைன்னா நம்மளை கைமா பண்ணியிருப்பாங்க கேஸ். சீக்கிரம் க்ரீன் லைட்டை போட்டு தாங்கப்பா. தான் நிற்பேன். ஓடு 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 ஓடு. இந்த ஒரு க்ரீன் லைட்லேயே போயிடலான்னு நினைக்கிறேன். என்னால் ஸ்பீடாக முடியாதுன்னு நம்புகிறேன். ஓடுறா கைப்புள்ள. அப்பாப்பா, நான் முன்னாடி போய் ஒரு பண்ண வேலி. இன்னும் நானும் அந்த திவ்வின்னு எவனோ இருக்கான். ஓடுறா கைப்புள்ள. ரீச். அச்சோ, நான் கிரிக்கெட் விளாடுற மாதிரியே விளாண்டுட்டு இருக்கேன்னா. மரத்து மேலே ஏரியா இங்கே எல்லாரையும் கொண்டு யாருமே இல்லையே. யாருக்கு ரெட் லைட் க்ரீன் லைட் சொல்லுது. பார்த்திங்கன்னா ரோபோட்னாலே ஒரு லூஸ் தான் இந்த ரோபோட். ஐஎம் ப்ரோன்னு ஒருத்தர் இருக்கான். நீ ப்ரோவா இல்லைன்னா என்ன நம்ம பார்த்துடலாம் இந்த கேமில். அடுத்த கேம் பார்த்திங்கன்னா மிங்கிள் கேமு. யூஸ் ரோப்ளாக்ஸ். ரோப்ளாக்ஸ் யூஸ் பண்ணாமல இந்த கேம் விளாடுவாங்க, அதை சொல்லிட போகிறேன். பார்த்திங்கன்னா இப்போ லைட்ஸ் அவுட் அதெல்லாம் இந்த கேமில் கிடையாது. மேக்கர் வேட்டு ஆரம்பிச்சிச்சு. வெளியே போகணும். நம்மளோட நம்பரை பார்த்திங்களா 336. அப்படி நான் எதுவும் சுற்றியுமே யாருமே பார்த்ததில்லை.
பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ஒரு ப்ரோ பிளேயர்ன்றதுனால இந்த கேமையும் நம்ம ஜெயிச்சு ஆகணும். இதுங்க நான் இப்போ தான் நோட்டீஸ் பண்ணுறேன். தேர்டு கேம் தானே சொன்னாங்க. அப்போ மிங்கிள் கேம் கிடையாதா? இருக்கிறதே 4 பேர் தானா? ஸோ அதனால தான் இந்த 4 பேர்னா மிங்கிள் கேம் கண்டிப்பாக செட் ஆகாது. அதனால் நம்ம 2 பேரும் எனக்காக சப்போர்ட் பண்ணி ஒருத்தன் வந்து நின்றுருக்கான்ப்பா. இன்னொருத்தன்டா ஹே பேர் ஹே திவ்யும் நானும் தானே ஒன்றா வந்தோம். இது என்னது இதெல்லாம் இந்த ஸ்குட் கேமில் இருக்கிற ஷேப்பே கிடையாது. அப்பா அந்த பையன் ரொம்ப லக்கி. இப்போ அவனுக்கு கம்பரில் கிடச்சிருக்கு. நமக்கு மட்டும்தான் ஸ்குட் கேமில் இருக்கிற உண்மையான இது கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, நமக்கு மட்டும் கிடச்சிருக்கு. அதாவது நம்ம தான் அலி. கொடுங்கப்பா, சீக்கிரம் கொடுங்க. கடிச்சு சாப்பிட்டு போய்கிட்டே இருக்கணும். இது கொடுக்கவே ரொம்ப டைம் ஆகும் ப்ளீஸ். அதுதான் எனக்கு பிடிக்காது. கொடு தம்பி கொடு. ரொம்ப லேட்டாக்காதடா. கொடுத்துருந்தாடா. கேர்ஃபுல்லி ட்ரேஸ் ஆஃப் த இது அதை உடைக்காமல் எடுக்கணும் கைஸ். அதான் பட் ஷிரம்ப்பு கேமாக இருந்தால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் கைஸ். ஏன்னா அது வந்துட்டு இந்த உண்மையான நீடில் வேறு கொடுத்துருப்பாங்களா, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இது சப்பையாக இருக்கும் நினைக்கணும். மிச்சாச்சு. நம்ம போய் பார்க்கில் விளாட வேண்டியதாங்க கைஸ். ஊஞ்சல் சறுக்கு மரம். உள்ளே போடா அம்மாங்க. உள்ளே குதிச்சு விட மாட்டேங்காங்களே கைஸ். போ கைஸ் இப்படி பண்ணுறாங்க. ஓடு. இப்போ இன்னைக்கு என்னாச்சு? யாரையும் காலி பண்ணிட்டீங்க போல. 2 பேர் தான் இருக்குமா? அச்சோ நானும் தான் கைஸ் இருக்கும். வேறு யாருமே இல்லைங்க. அச்சோ முட்டு சண்டில் இப்படி மாட்டி விட்டாங்களே. 50 கேமில் இப்படி முட்டு சண்டில் தான் வச்சு விளையாட போகிறோமா? மார்பிள்ஸ் கேம் எப்படி கைஸ் இந்த முட்டு சண்டில் வச்சு விளையாட? அதான் கைஸ் எனக்கு புரியல. சூஸ் யுவர் கேம். ஆடார் இவனா ஹேண்ட் கிரிக்கெட் தானே கைஸ். ஒரு வேளை இதில் ஆடார் இவனை வேறு ஏதாவது மாற்றி வச்சுருந்தீங்கன்னா ஆடார் இவன்ற பேரில் கைஸ் நீங்கள் ஸ்குட் கேம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த தாத்தா கேம், அந்த தாத்தா கூட செத்து போவார், அந்த கேம் தான் இது. நம்ம ஆடார் கேம் சூஸ் பண்ணியிருக்கோம். யார் மார்பிள்ஸ் நம்மக்கிட்ட 6 மார்பிள் இருக்குது. வெட்டு கட்டி விளாடுற மாதிரி கைஸ். அவன் ஒரு நம்பர் வச்சுருப்பான். அது நம்ம வந்துட்டு அது ஆடா இவனான்னு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டோன்னா அந்த மார்பிள்ஸ்னால் நமக்கு. அவங்ககிட்ட இருக்கிற எல்லா மார்பிள்ஸையும் நம்ம எடுத்துட்டோன்னா கேஸ் ஆப்பனன்ஸ் நம்பர் ஆடி சூஸ் பண்ணியிருக்கோம். ஒன்று வச்சுருந்துருக்கான். ஒன்று வச்சு எடுத்துவிட முடியாது. நம்ம ஒரு 2 சூஸ் பண்ணுவோம் கைஸ். ஆப்பனன்ட் கரெக்டாக கெஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ ஈவென்ட்ஸ் வச்சுருப்பான்னு போடு 2 மார்பிள் லாபம் கைஸ். சூஸ் யுவர் மார்பிள்ஸ். இதையும் சூஸ் பண்ண கைஸ். தேவையில்லாமல் கரெக்டாகவே கண்டுபிடிக்கேன். அவனை விட மாட்டேன் தடவை. அவனோட தான் கண்டுபிடிக்கணுமா? அச்சோ கைஸ், என்ன கைஸ் இப்படி தூக்கி போட்டு வர்றாங்க? அச்சோ ப்ரோ 3யுமே வெட்டி கட்டிடுவோமா? போச்சுடா, தேவையில்லாமல் என்னை சுட்டு காலி பண்ணிட்டாங்களே. என்ன இப்படி பண்ணிட்டேன் கைஸ்? இவன் மட்டும் தான் கைஸ் இன்னும் மிச்சம் இருக்கும். வேறு எவனும் இல்லையா? போச்சு, இதெல்லாம் மாட்டிக்கிட்டான். அடுத்த பலியாடி இவன் சாகாவது பார்த்தே ஆகணும். மேக் யுவர் வே டு த 6th கேமா 7th கேம் தானே இந்த ஸ்குட் கேம். இவன் மட்டும் இப்படி தனியாக விளாடுவான். இப்போவே எனக்கு ப்ரைஸ் கொடுத்துருப்பேங்க. லீட்ரு போர்டில் போய் பார்ப்போங்க. இவன் மட்டும்தான் இங்கே உயிரோடு இருக்கான். வேறு யாருமே இல்லை. இப்போதைக்கு யாருமே உயிரோடு இல்லை. ஓடுறாச்செல்லாம் மாட்டிக்கினார் ஒருத்தன் தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா இவன் பார்த்திங்கன்னா இந்த தனியாக இது விளாட போகிறான். நானே இந்த கிளாஸ் பிரிட்ஜ் கேம் தனியாக விளாட மாட்டேன். ஏன்னா எவனையாச்சும் முன்னாடி அனுப்பி விட்டாதான் இந்த. ஓகே கைஸ், பை ஃப்ரம் நிவின்.